அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. தற்போதிலிருந்தே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் அதற்கான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்போது மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் வளமிருக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் 4இல் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே வக்ரகதியில் வளமிருவது என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது 4இல் தற்போது வலம் வரக்கூடிய குரு பகவான் 5இல் மே மாதம் 26ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறுகிறாருங்க. 5ஆம் இடத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெறுவது ஏழரை சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் அதற்கு நேர் எதிராக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக மேம்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் மீனராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. உச்சம் பெற்றதற்கு பிறகு ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்க போகிறார். அதற்கு முன்னதாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகும் வேலையாக பார்க்கப்படுகிறது. பல வகையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எந்த காரியத்தை தொன்றாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றி தானாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ஏழரை சனி காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக நெருக்கடிகளை சந்திக்காத வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய தொழில் ரீதியான நிகழ்வுகளில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விரயஸ்தானத்தை பார்ப்பதால் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் சுப விரயங்களை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே சுபகாரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வீண்பலிக்கு ஆளாகாமல் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை கனகச்சிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கு முன்னதாக இந்த தருணத்திலிருந்தே சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முற்றிலுமாக விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல காரியங்கள் விரைவாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. எதையும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சில நேரங்களில் சில பணிகள் சற்று காலதாமதம் ஆகினாலும் பிரச்சனை இல்லாமல் செம்மையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏழரை சனி காலகட்டத்தில் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் கைகூடும் தருணமாகவும் இந்த வேளையை குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மீனராசிக்காரர்கள் நிச்சயம் உறுதியாக சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளிலோ வீண் பிரச்சனைகளிலோ மாட்டிக்கொள்ளாமல் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக குரு பகவான் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கும்பராசியை பெண்மணிகளை விட மீனராசி
மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் குரு பகவான் மாற்றிக் கொடுக்க போகிறார். பெண்மணிகள் கொடுக்கல் வாங்கலில் சந்தித்த பிரச்சனைகள் விலகும், கருத்து வேறுபாடுகள் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையில தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் மாற்றத்தை சந்திப்பதோடு கேட்ட இடத்தில் சலுகைகள் பெறும் தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏழரை சனியின் காலகட்டம் என்றாலும் தங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் பலம் பெறும் இந்த தருணம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளை மேம்படுத்தும் தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. குடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைத்து குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் விரைவாக கைகூடும். எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சனி பகவானுக்கு நேர் எதிராக குரு பகவான் நின்று செயல்படுவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் விலகும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சங்கடம் நிறைந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கிறது. சிறு முயற்சி கூட தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் கடன் வாங்காமல் தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்வதோடு பல விஷயங்களை சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கிடைக்கக்கூடிய ஆர்டர்களை படிப்படியாக மேம்படுத்துவதோடு பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் ஏழரை சனி என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் ஏழரை சனியாக இருந்தாலும் தசாபதிகள் வலுவாக இருப்பின் கிடைக்கும். இல்லை என்றால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும். விளைச்சலில் சற்று எதிர்பார்த்த நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பும் இருக்கிறது. இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து உறுதியாகவே அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். அமோகமான நன்மை உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.